அப்போ இன்றைக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இது எதனுடைய அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, இறை நம்பிக்கை என்கின்ற அடிப்படை. அந்த இறை நம்பிக்கையை நமக்கு கொடுத்தவன் பரம்பொருள். அவன் மனிதனாக வந்து மக்கள் மத்தியிலேருந்து எடுத்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவன் என்னமோ தானே கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணுறான். அதாவது உருவம் இல்லாமல் சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான், கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான், ஊனமில் யோகம் தன்னில் உள்ளொளிவாயே நின்றான், ஞானமதில் நான் ஆகினான். சொல்லுது, தமிழ் தான் சொல்லுது, வேறு எந்த மொழியிலும் சொல்ல. அவன் முதல்ல காற்றாக நிற்பானாம். யார்? பரம்பொருள் காற்றாக இருப்பான். சரவடிவம் என்றால் காற்று, மூச்சு, சுவாசம். கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான். அது என்ன மந்திரம்? நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய அந்த நாடி நரம்புகளுக்குள், அந்த இரத்த நாளங்களுக்குள் ஓடக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் ஒரு இடத்தை விட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த உராய்வில் ஒரு ஓசை வரும். எதுவாக இருந்தாலும் சரி, காற்றே இருந்தாலும் கூட நீங்கள் வீசுகிற வேகத்தில் அந்த உராய்வு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை தான் உடலுக்குள்ளே இருந்து எவன் ஒருவன் உணர்வானோ அவனுக்கு அது தெரியும். அதுதான் ஓம் என்ற பரம்பொருள். பிரணவம் அதிலிருந்து தான் வருது. பார்த்தீங்களா? அதிலிருந்து வருதுன்னு ஓசை வருதுன்னு சொன்னால், அது உராய்வின் மூலமாக வருதுன்னு சொன்னால் அதில் வெளிச்சமும் வரும். வள்ளலார் காண்றார். அதனால தான் அருட்பெருஞ்சோதின்னு பேர் வச்சார். எவ்வளோ பெரிய எளிமைப்படுத்துறார். அதனால தான் நீங்கள் ஜாதியும் மதம் இதெல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டு சாவாதீங்கடா, இதாண்டா கடைசியாக ஐயா அருமையாக எடுத்து தர்றார். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர் பாடுறார், யாரும் அதெல்லாம் தொடமாட்டாங்க. போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. வள்ளலார் பாடுறாங்க, போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. இங்கே இருந்துன்னா அவம் அப்படின்றார். புலையர்னு யார் தெரியுங்களா? புலால் உண்ணுபவர்கள் என்பது பொருள். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்பது பொருள். எங்கள் ஊரில் எல்லாம் நீலங்கிறது தான் எங்கள் ஊர். ஊரை விட்டு வெளியில் போயிட்டு கருவாடு கடை, மீன் கடை, கோழி கடை, முட்டை கடை எங்கேயோ இருக்கும். அது பணத்தை தூக்கிட்டு போகக்கூடிய பாதை. அங்கே கொண்டு போய் எரிக்கிறதோ பொதிக்கிறதோ எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து குளத்தில் குளிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது வாங்கிட்டு போகிறவங்க யாருன்றது உலக மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாம் அவங்களாம் ஒதுக்கப்பட்டவர்கள். எங்கள் ஊருக்குள்ள அவங்களாம் வரக்கூடாது. இந்த நீலங்கரையில் உள்ள செய்தியை நான் சொல்கிறேன். அப்படிலாம் யாருக்கு என்னன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுதான் ஏன் சொல்கிறாரு, போற்றி திருநீரை போற்றி அதை எவன் ஒருத்தன் இட்டுக்கலையோ போற்றி நீரிடா புலையரை கண்டால். அவன்லாம் நம்ம ஆள் இல்லைடா, அந்த ஆள்றான்றான். புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. இங்கே நின்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவமாயிடும். நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்நிமலரை காண்க. தேவர்களை விட உயர்ந்தவர்கள் அவங்களை காண்க. சாற்றின் நன்னெறி ஈது கான் கண்கால். வள்ளலார் சொல்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு இடத்த சொல்கிறார், இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் சொன்ன அந்த வள்ளலார் அன்பே திருவுருவானவர், கோபமே காணாதவர். அவர் சொல்கிறார், அந்த வார்த்தைகளை பாருங்கள், இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. கொடுத்துடாத, ஒழிட்டும்டான்றார். இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர்க்கு. அவருக்கு ஒரு 106 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை கூட கொடுத்துட்றான்ட்டார். பவர் ஆஃப் வாட்டர் நிறுத்துறார். யாருக்கு? இனிய நீரிடா சிவனடியவர்கள் இல்லை ஈன நாய் புலையருக்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக்க. இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர்க்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் வாட்டர் அவருடைய சிந்தனை பார்த்தீங்களா? அந்த திருநீற்றுக்கு ஏண்டா இந்த மனுஷன் இவ்வளோ இப்படி வார்த்தையை பயன்படுத்தணுமா அப்படிங்கிற எனக்கு அந்த கேள்வி இப்போ தாங்க சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. எனக்கு இந்த விபூதி விடுறவங்க, நாமம் போடுறவங்க, குங்குமம் வைக்கிறவங்க யாரையும் இறை நம்பிக்கை வந்த பிறகு கூட
இவங்களை யாரும் எல்லாம் பிரிக்கிறாங்கடா பாவிங்க. எப்படி இவன் இஷ்டத்துக்கு பிரிக்கிறான், அவன் இஷ்டம், அவன் பெரியவன் ஆயிடுவான், இவன் பெரியவன் ஆயிடுவான். ஆக இவனுக்கு இவன் சின்னவன், இவனுக்கு அவன் சின்னவன், இப்படி மக்களை பிரிக்கிறது தான் வள்ளலார் அதை தான் நமக்கு எடுத்து வைக்கிறார். சரி, அந்த திருநேற்றுக்கு வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமே, ஏன்டா இதை சொன்னாருன்னு சொன்னால், அதனுடைய உண்மை அனுபவபூர்வமாக எனக்கு கிடைத்தது. சகோதர சகோதரிகளே, நான் வந்துட்டு 2011 டெல்லியில் இராணுவத்தில் எனக்கு ஒரு மீட்டிங், அதை முடிச்சுட்டு அங்கே எனக்கு அரசாங்கம் கொடுத்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கி நான் மத்தியானம் அந்த ஆந்திரா மெஸ்ஸில் போயிட்டு 12 மணிக்கு போடுற முதல் இலை நான் தான் அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணிவிட்டு அங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் இலை எனக்கு வச்சுட்டு தான், படையல் போட்டதும் எனக்கு வச்சுருவாங்க. எனக்கு தான் சொல்லிவிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டாச்சு, வந்து படுத்துட்டேன். 4 மணிக்கு நான் எழுந்துக்கணும், அலாரம் வச்சுட்டேன். 8 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கேருந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு போனேன்னா ஒரு 5 மணிக்கு நான் புறப்பட்டால் கூட அந்த டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு போனோம்னா நான் 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் போயிடலாம். 8 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்ப தாம்பரம் வந்துடலான்ற எண்ணத்தில் போய் படுத்து தூங்குனா 4 மணிக்கு அலாரம் அடிச்சுது. நான் போயிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணேன். திரும்பி அந்த தூக்க கலக்கத்திலே என்ன பண்ணுறேன், பெரிய தொட்டி, இவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கு. என் காலை இங்கே வைக்கிறதுலாம் அங்கே வச்சுட்டு விழுந்துட்டேன் கீழே. 7 அடி உயரம். நான் இப்படி இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய குடுமி இருக்கும், அவ்வளோ பெருசு வச்சுருப்பேன். ஏன்டா வைக்க சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, வைக்கணும்னு வச்சுட்டேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சது ஏன் வைக்க சொன்னாங்கன்னு. மேலேருந்து உடறச்சா நான் அவ்வளோ பெரிய தொட்டி, அதில் ஒரு செடி இருக்குது, அதை பிடிச்ச என்கிட்ட அந்த கிரிப்பில் நின்றுடலான்ட்டு அதுவும் சேர்ந்து வந்து விழுந்து இந்த காலை என்னை 5 துண்டாக உடைச்சது. நான் கீழே விழுந்தது, இந்த குடுமி கீழே போய் அடிக்குது. அதான் என் 2 காலையும் தூக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியும், அப்புறம் தெரியாது. அன்னைக்கு அந்த குடுமி இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் எத்தனாவது தீதின்னு சொல்ல முடியாது. அப்படி ஆச்சு. இங்கே தாம்பரத்தில் வந்துட்டு அங்கே இராணுவத்தில் கொண்டு போய் உள்ள ஐயோ சாவடிச்சிருவான், அங்கே கொண்டு போகாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தாம்பரத்தில் ஏஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் நீரோ சர்ஜன் என்ன பண்ணார், முதல்ல இவன் குடுமையை வெட்டுறான்னு சொல்லிட்டு குடுமையை வெட்டிவிட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது வெட்டினது. குடுமையை வெட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு பைப்பு உள்ள சொருகி நம்ம முடியை விட ரொம்ப மெல்லிய இதில் உள்ள ரத்தத்தெல்லாம் ரத்தம் அப்படியே உறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து 9ஆவது நாள் தான் என்னுடைய கால் அசைஞ்சிது. உயிர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. காலை அசைஞ்ச பிறகு அப்புறம் நான் அப்படி கோமாவில் இருந்தேன். அப்புறம் என்னை அவங்களாம் எதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இதயத்துக்கு மூளைக்கு தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா எழுந்த பிறகு கீழே இறங்குங்க, நான் இறங்கி பார்த்தா இந்த கால் இங்கே பார்க்குது, இந்த கால் நேராக பார்க்குது. ஒரு டாக்டர் வந்துட்டு அரண்டு போயிட்டு, ஐயோ நம்ம இதில் கவனமே செலுத்தலையே, அப்படியே தூக்குங்க அவரை. என்னை தூக்கிட்டு போய்ட்டு வச்சு பார்த்தா எல்லாம் கண்ணா பண்ணான்னு இருக்கு. கரும்பு வெட்டுவோம் நாங்கள், அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சரி பண்ணிவிட்டு அவர் ஜெர்மனிக்கு அனுப்பணும், மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதை வைக்கணும், எல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாடர்ன் டாக்டர், ஒரு அமெரிக்கன் ரிட்டன். ஆனால் அவர் நான் சொன்னதெல்லாம் கேட்டு என் காலை செட் பண்ணார். அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது எல்லாமே சரியாக இருக்குது, அதுவே எங்களுக்கு ஆச்சரியம், ஆனால் இந்த ஒரு எலும்பை நீங்கள் ஒன்று சேர்க்கறதுக்கு சொல்கிற மெத்தடு தான் எங்களுக்கு ஏற்றுக்க முடியலைன்னார். நான் சொன்னேன், எனக்கு 6 நர்ஸு வேணும், நீங்கள் பக்கத்தில் இருந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். முதல்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருங்க. அந்த 6 நர்ஸில் 3 நர்ஸோட அந்தந்த கையை வச்சு அந்த முட்டியை அப்படி நம்புகிற மாதிரி பிடிக்கணும். மற்ற 3 பேரும் கீழே உள்ள எலும்பை அப்படி நம்பணும். அது உட்கார்றதை நீங்கள் கவனித்து அதுக்கு மேலே நீங்கள் பிளாஸ்டர் போடணும் இப்படின்னு சொல்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடக்குன்னு தெரியுமா, நான் எடுக்கும்போது உங்கள் உயிர் உங்கள் உடலில் விட்டு போயிடும். அந்த எலும்பு அவ்வளோ சாமான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது உட்காராது. எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்று சேர்ந்து உங்களை கொன்னுடும். அது தெரியாமல் நீங்கள் சொல்கிறீங்க, நான் கீழே விழுந்த இடத்துல மண்டை ஓடிஞ்சு நான் சாவாமல் வந்துருக்குறேங்க, இந்த காலால் நான் சாவ மாட்டேன், நீங்கள் நம்புங்க, இதை செய்யுங்கன்னு இந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு. சேர்மேன் வந்தார், அவர் எங்கள் அப்பாவுக்கிட்ட எங்கள் அப்பா டாக்டர், அவர் சேர்மனுக்கு கஜனன் ராவ் சொல்லி தாம்பரம் ஏஜி ஹாஸ்பிட்டல். அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அவர் சொன்னார், இவர் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறார். என்ன டாக்டர்? இல்லை இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி சொல்கிறேன்.
அப்போ அவர் சொல்கிறார், இவங்க வந்து பாரம்பரியமாக அதில் உள்ளவங்க, அவர் பேச்சை நீங்கள் கேளுங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னால் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆர் யூ அக்ரி டாக்டர் கேட்டால், எஸ் டாக்டர். நான் ஒத்துட்டேன். அவர் தூக்கி வச்சார். ஆனால் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். அவர் மாடர்ன் டாக்டர், அமெரிக்கன் ரிட்டர்ன். சொன்னதை அப்படியே பதிய வச்சுக்கிட்டு, ஈகோன்றது ஒரு கடுகளவு கூட அவர்கிட்ட இல்லாமல் தன் பணியை மட்டும் செஞ்சார் பாருங்க. அவர் சொன்னார், செத்துப்பட்டு விட எனக்கு உண்மைதான். அது எடுக்கும்போது எனக்கு வலிச்சது பாருங்கோ. அதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு தலகாணி ஒன்று கொடுத்தாங்க, வாயில் கடிச்சிக்கிட்டு சத்தம் வரக்கூடாது, இல்லைன்னா நம்மளை ஆப்ரேஷன் தட்டு தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கிட்டு இருந்தேன். செட் பண்ணிட்டார், அவ்வளோதான், கட்டியாச்சு. அன்றைக்கி செட் பண்ண காலை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த முட்டி மட்டும் 3 இடத்துல 3ஆக பிரிஞ்செடுத்து அது இல்லாமல் இப்போ கூடி எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2011. இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இன்றைக்கி இதெல்லாம் என்ன விஷயம் தெரியுமோ? நம்மால் நம்மளை விட இஷ்டம் இல்லை, அவன் புக்கில் வேறு மாதிரி எழுதி வச்சுருக்கிறான். இவன் இன்னும் இருந்து படணும்டா. வலசையார் கூப்பிட்டு இவன் வரமாட்டேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு அந்த பாவத்தை நீ சுமக்கணும்டா. பார்த்தீங்களா என்னெல்லாம் நினைக்கிற மாதிரி? சாதாரணம் இல்லை. நான் பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையான சாதாரண விஷயமா இருக்கலாம். நான் மனசை தொட்டு உணர்வு பூர்வமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது அத்தனையும் உணரக்கூடிய மனம் இருக்குது இல்லையா? அது இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷன். அதனால் நம்ம வந்துட்டு அதில் பதிய வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என்னை கொண்டு போய் அகோபில மடத்தில் தான் என்னை வேதம் ஓத வச்சாங்க. நாராயண சாஸ்திரிகள் என்னோடய குரு. அவர் தான் எனக்கு எல்லாம் பஞ்சகட்சம்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அதில் அவரே மன செஞ்சு கொண்டு வந்து வச்சு எனக்கு வேதம் ஓத வச்சார். அங்கேருந்து நான் சதுர்வேதின்ற பட்டயத்தோடு வெளியில் வந்தவன். ரொம்ப நாளாக நான் பூணூல் போடாமல் இருந்தேன். ஏன்னா அவர் தான் சொன்னார், பூணூல் போடணுன்னு அவசியம் இல்லை, பூணூல் என்னன்னு தெரிஞ்சால் போதும், பூணூல் போடணும் அவசியம் இல்லைன்றார். நான் ஏற்றுன்னுட்டேன். ஆனாலும் என்னை வந்து ஒவ்வொரு இடத்துல வரும்போது பூணூல் வந்து இடையில வந்து நிற்கிது, நந்தி மாதிரி. என்னடா நம்ம வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணுறோமே, இவ்வளோ படித்து பெருமை இல்லையே அப்படின்ட்டு கடைசியாக நினச்சேன். நம்ம அயோத்திக்கு போகிறோமோன்னா இங்கேருந்து கொண்டு போயிடுவோம், கொண்டு போயிட்டு ராமர் காலில் வச்சு தூக்கி போட்டுப்போம். எனக்கு அப்போ அவர் தான் குரு. போட்டு விட்டார், வந்தாச்சு. இப்போ நான் பூணூல் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். எல்லா இடத்துக்கும் என்ன கூப்பிட்றாங்க, போகிறேன். என்னுடைய இது அது எப்படி பக்குவமாக நம்ம அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதில் இறைவனுடைய நாட்டத்தில் வந்தவர் தான் வியாச முனிவர். அவர் ஒன்றும் சும்மா மனுஷனை மாதிரி படைச்சி கொண்டு வந்து எல்லாரையும் மாதிரி சோறு தின்னுட்டு ஒரு நாளைக்கு செத்து போடான்னு சொல்லி கொண்டு வந்து விடலை. இந்த உலக மக்கள் வாழணும். எப்படி வாழ்கிறதுன்னா என்ன? கண்ணா பின்னான்னு இருக்கிறதுலாம் வாழ்க்கையா? மனுஷனாக அவன் வாழணும், மனுஷனாக வாழணும், மனுஷனாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை படைச்சி அவர் மூலமாக நமக்கு வேதங்களை கொடுத்து அதில் வாழ்வியல் நெறிமுறைகளாகிய சனாதன இதெல்லாம் கொடுத்து இன்றைக்கெல்லாம் பேசுகிறான். அரசியல் ரீதியாக தப்பாக பேசுகிறான். ஐயா, எனக்கெல்லாம் பழைய புத்தி வந்துடுமோன்னு எனக்கு ஒரு பயம். உண்மையிலேயே பழைய புத்தினா என்னது? போய் வெட்டிடுவேன், எவனையும் பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன். ஆமாம், அவன் முதலமைச்சராக இருக்கட்டும், அவன் பிள்ளையாக இருக்கட்டும், அவன் பாட்டனாக இருக்கட்டும், எவனையும் வெட்டுவேன். அந்த மாதிரி எனக்கு கெட்டுப்போன புத்தி அப்படியே ஏறுது. அப்புறமா நம்ம ஒன்றும் திருந்தலை, பொறுமையாக பேசிக்கிறோம். பூணூல் எவன் போட்டானோ அவனுக்கு சூடு சொரணையும் இருக்கக்கூடாது, தெரியுங்களா? ஆமாங்க. அப்போ தாங்க அவன் வந்துட்டு வாழ்வில் சிந்திப்பான், மூளைக்கு வேலை கொடுப்பான். இல்லைன்னா மனுஷனாகவே இருப்பான், பூமியில் வாழ்கிறவனாகவே இருப்பான். போட்டுட்டியா அடங்கு, கட்டிட்ட இறுக்கி நம்மளை கட்ட வச்ச செய்தி இது யாருக்காவது தெரியுமா? இந்த உணர்வு வருமா? இதையெல்லாம் சொல்லி நீங்கள் சனாதனம்ன்றதை நீங்கள் அதனால தான் வாழ்வியல் நெறிமுறை அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு வரேன். நான் அதை கடலூரில் நடந்து நேற்று ஜிஆர் சுவாமிகள் வந்திருந்தார். கடலூரில் நான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் நான் பேசுகிறச்சே இதெல்லாம் போட்டு புட்டிங்க எடுத்துட்டு பிச்சு பின்னாரிட்டேன் எல்லாத்தையும். டாக்டர் என்ன டாக்டர் ஒருத்தர் வந்து, டாக்டர் நீங்கள் பேசுகிறது அப்படி தான், இது தெரியாதனால தான் அவன் ஆடின்னு இருக்கான், நான் இப்படி தான் பேசுவேன். என்ன பண்ண முடியும்? நான் ஏற்கனவே பேசினேன், டைலாக் அங்கே விட்டேன். கடைசியாக ஒருத்தனுக்கு கோபம் என் மேலே, அவனுடைய உச்சக்கட்ட கோபம் என்ன செய்ய சொல்லும்?
என்னை கொல்ல சொல்லும். அவ்வளோதானே. அது என்ன ஏற்படும்? மரணம் ஏற்படும். அவன் என்ன எழுதிக்கிறான்னா அதானே நடக்க போகுது. இந்த வகையாக தான் நீ சாக போகிறேன்னா அந்த வகையாக தான் நான் சாக போகிறேன். அப்புறம் நான் ஏன் சும்மா இருக்கணும்? கொட்டுறதை கொட்டிடுவோம். என்றைக்கு அதை நினச்சனோ இன்றைக்கி வரைக்கும் அதான் பண்ணிகிட்டுருக்கேன்.